உங்கள் எல்லாரையும் இந்த காலையிலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். आप सभी को इस सुबह के समय पर मिलने के लिए हम बहुत खुश होते हैं। கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है। நம்மை கடந்த வாரங்கள் எல்லாம் நமக்கு நல்லவராக இருந்து நமக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் கர்த்தர் கொடுத்தார். पिछले दिनों में पिछले हफ्तों में परमेश्वर हमारे लिए अच्छे थे और हमें अच्छा स्वस्थ तंदुरुस्त दिया। நாங்கள் அனுப்புகிறதான தேவ செய்தி எல்லாம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் முழுமையாய் விசுவாசிக்கிறேன். और मैंने जो भी परमेश्वर के संदेश दिया है वो आपको बहुत आशीर्वादित रहेगा करके मैं विश्वास करता हूँ। தொடர்ந்து ஜெபியுங்க. और आगे भी प्रार्थना कीजिए। சீக்கிரமாய் நாம் எல்லாரும் ஒன்று கூடி ஆராதிக்க கர்த்தர் ஒரு சீக்கிரமான ஒரு வழியை உருவாக்கி தருவார். जल्दी ही आप हम सब मिलकर आराधना करने के लिए परमेश्वर शीघ्र ही एक मार्ग दिखाएंगे। இன்னைக்கு அவ்விதமாய் இந்த வீடியோ மூலமாய் நான் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்கல, நேருடைய முகங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனாலும் ஆராதனைகளே அதை நாம் ஒருவருக்கொருவர் கண்டு முகமுகமாய் சந்தித்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தக்கூடிய நேரம் வரும். அதற்காக நான் எதிர்பார்க்கிறேன். इस वीडियो के द्वारा आप मुझे देख सकते हो लेकिन मैं आपको नहीं देख पा रहा हूँ, इसीलिए बहुत जल्दी ही हम सभी आराधना में मिलकर एक दूसरे को देखने के लिए हम सभी खुशी और मगन होंगे करके विश्वास करता हूँ। हम सभी प्रार्थना करेंगे। பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய வல்லமை உள்ள உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். हमारे परमेश्वर अच्छे पिता, आपके सामर्थ्य भरा पवित्र नाम के लिए இந்த धन्यवाद। காலையில் கூட உம்முடைய ஆண்டவரே இந்த வீடியோ மூலமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய செய்தியை சொல்வதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை மீண்டும் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம்। इस वीडियो के द्वारा दोबारा एक और बार इस सुबह के समय पर परमेश्वर के संदेश देने के लिए आपने सहायता किया, उसके लिए हम धन्यवाद देते காலை ஆண்டவரே இந்த ஆராதனை இந்த ஜெப நேரம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் இது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக்கி தாங்க। इस सुबह का आराधना और प्रार्थना का समय सुनने वाले हर एक बच्चों को आप प्रयोजित करके दीजिए। பாடல் துதி ஸ்தோத்திரங்கள் கேட்க போகிற வார்த்தை எல்லாவற்றையும் ஆவியானவர் முற்றிலும் அபிஷேகிக்க வேண்டும்। गीत संदेश और सुनने वाले हर एक वचनों को आत्मा जी आप पूरी तरह से संभाल लीजिए। உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்। आपका नाम का महिमा। இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता। நம்முடைய பாட்டு புஸ்தகத்துல 557வது பாட்டு, அதிகாலை நேரம் அப்பாவும் பாதும் ஆர்வமாய் வந்திருக்கிறேன் என்று பாடும் 557வது பாட்டு. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன், உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாலும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன், உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா, குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன், உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். வெள்ளமே கண்மலையே நன்றி நன்றி ஐயா, வெள்ளமே கண்மலையே நன்றி நன்றி ஐயா,
நன்றி ஐயா, நிம்மதி தருபவரே. நன்றி நன்றி ஐயா, நிம்மதி தருபவரே. நன்றி நன்றி ஐயா, அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். உன்னாம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். நலம் தரும் நல் மருந்தே, நன்றி நன்றி ஐயா, நலம் தரும் நல் மருந்தே. நன்றி நன்றி ஐயா, நன்மைகளின் ஊற்றே. நன்றி நன்றி ஐயா, நன்மைகளின் ஊற்றே. நன்றி நன்றி ஐயா, அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். உன்னாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். மரணத்தை ஜெயித்தவரே, நன்றி நன்றி ஐயா, மரணத்தை ஜெயித்தவரே. நன்றி ஐயா, மன்னா பொழிந்தவரே. நன்றி நன்றி ஐயா, மன்னா பொழிந்தவரே. நன்றி நன்றி ஐயா, அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். உன்னாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். விண்ணப்பம் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா, விண்ணப்பம் கேட்பவரே. நன்றி நன்றி ஐயா, கண்ணீர் துடைப்பவரே. நன்றி நன்றி ஐயா, கண்ணீர் துடைப்பவரே. நன்றி நன்றி ஐயா, அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். உன்னாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாலும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். உன்னாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். 1444வது பாட்டு. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். நான் கவலை இல்லையா, கலக்க இல்லை. கர்த்தாவே கரத்தை பிடித்து கொண்டே எதை குறித்து நான் பயம் இல்லை. என் நேசரே நீர் நடத்துகிறேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல
தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே. கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன், நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன். எதை குறித்தும் பயம் இல்லையே, என் நேசர் நடத்துகிறீர், தினம் என் நேசர் நடத்துகிறீர். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். செய்த நன்மைகள் நினைக்கின்றே, செய்த நன்மைகள் நினைக்கின்றே, நன்றியோடு துதிக்கின்றே, நான் நன்றியோடு துதிக்கின்றே. கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகனே, என் கல்வாரி நாயகனே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். துணையாளரே, துணையாளரே, இணையில்லா மனவாளரே, என் இணையில்லா மனவாளரே. உணவாக வந்தீரையா, உயிரோடு கலந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். உம்மைத்தானே பற்றி கொண்டே, உம்மைத்தானே பற்றி கொண்டேன், உம் தோளில் அமர்ந்து விட்டேன், நான் உம் தோளில் அமர்ந்து விட்டேன். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே, உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே, உலகத்தையே மறந்து விட்டேன், இந்த உலகத்தையே மறந்து விட்டேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நான் ஆர்வமுடன் நாடுகிறேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம் நாமம் சொல்வேனையா, உயிர் வாழும் நாட்களெல்லாம் நான் உம் நாமம் சொல்வேனையா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில்
சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் அவளுக்கின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். हम सभी परमेश्वर के वचन की ओर जाएंगे। மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் मत्ती सुसमाचार का पुस्तक 15वां अध्याय 30ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 30वां वचन हम सभी ले लेंगे। मैं पढ़ता हूँ, ध्यान दीजिए। அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார். और भीड़ पर भीड़, लंगड़ों, अंधों, गूंगों, टूंडों और बहुत औरों को लोग लेकर उसके पास आए और उन्हें उसके पांव पर डाल दिया और उसने उन्हें चंगा किया। அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார். उन्हें उसके पांव पर डाल दिया और उसने उन्हें चंगा किया। ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போம். हम सभी 1 मिनट प्रार्थना करेंगे। பரலோகத்தின் பிதாவே, இந்த நேரத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस अच्छे समय के लिए हम आपको धन्यवाद देते हैं। கேட்கக்கூடிய பிரசங்கிக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். आपके वचन सुनने के लिए, संदेश देने के लिए, अच्छा समय के लिए धन्यवाद देते हैं। ஆவியானவர் எங்களோடு நீங்க பேசுங்க. आत्मा जी हमारे साथ आप बात कीजिए। வசனத்தை அறிந்து விளங்கிக் கொள்ள உதவி செய்யுங்க. वचन को जानकर सुनने के लिए परमेश्वर உள்ளங்களோடு ஆவியானவர் இடைப்படுங்க. और सुनने वाले हृदय के साथ आत्मा जी आप बात மகிமை कीजिए। கனம் உண்டாகட்டும். आपको केवल महिमा आदर होने दो। இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता, ஆமென். आमीन। அவர்கள் இயேசுவினுடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள். और उन्हें यीशु के पांव पर डाल दिया। இந்த காலையிலே இயேசுவினுடைய பாதத்தை குறித்து உங்களோடு கூட நான் பிரசங்கிக்கும்படியாக வந்து इस நிற்கிறேன். सुबह के समय पर यीशु के पांव के बारे में आज मैं आपसे संदेश देने आया அந்த हूं। நாட்களிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலத்திலே அநேக பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், அநேக தேவனுடைய பாதத்திலே அவர்கள் கடந்து வந்தார்கள். அவருடைய பாதத்திலே விழுந்தார்கள். கர்த்தர் அற்புதமான காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே செய்தார். उन दिनों में यीशु मसीह के समय पर यीशु मसीह के पांव में अनेक सारे धर्मी लोग, चाहे वो पुरुष हो या स्त्री, वो पांव में आकर गिरते थे। परमेश्वर उन्हें चंगा करते இந்த थे। காலையிலே ஒரு 4 பேரை குறித்து கர்த்தருடைய பாதத்திலே கடந்து வந்ததான காரியங்களை குறித்து உங்களோடு நான் பேசி முடிக்க நான் விரும்புகிறேன். इस सुबह के समय पर 4 लोगों के बारे में जो यीशु के पांव में आकर गिर पड़े, उनके बारे में मैं बात करने இயேசுவின் आया हूं। பாதத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு இந்த நாட்களிலே அதிகமாக நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். यीशु के पांव को इन दिनों में हम परमेश्वर के बच्चे जो है उनके पद आज इन दिनों में हमें पकड़ना है। அவர் நம்முடைய குரு, அவர் நம்முடைய ஆண்டவர். ஆகையால் அவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஏராளம் உண்டு. वो हमारे गुरु है, वो हमारे परमेश्वर पिता है। इसीलिए इन दिनों में उनके साथ सीखने के लिए और उनका पद पकड़ने के लिए आशीर्वादित समय है। முதலாவது அவருடைய பாதங்கள் கற்றுக் கொடுக்கிற பாதங்கள். उनका पांव जो है वो सिखाने वाला पांव है। அவருடைய சமூகத்திலே, அவருடைய பாதத்திலே கடந்து வரும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு வேண்டிய தேவ வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். और उनके पद में, उनके पांव में जब हम आते हैं तो परमेश्वर हमें परमेश्वर का वचन सिखाते हैं। நாம் நடக்க வேண்டிய வழியை அதன் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். वो हमें जो चलने वाला मार्ग है उसके द्वारा हमें நம்முடைய सिखाते हैं। ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். हमारे आत्मिक जीवन में बढ़ोतरी पाने के लिए वो हमें எது शिक्षण देते சரியான हैं। வழி, எது தவறு என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். कौन सा सही रास्ता है, कौन सा गलत मार्ग है, वो हमें सिखाते हैं। லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் लूका सुसमाचार का पुस्तक 10वां अध्याय 39ஆம் வசனத்திலே 39वां वचन में மரியாளோ கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தார்.
मरियम जो है पर प्रभु के पांव के पास बैठी थी। மரியாளோ கர்த்தருடைய பாதத்திலே இயேசுவுடைய பாதத்திலே அமர்ந்திருந்தார். मरियम जो प्रभु के पांव में यीशु के पांव में बैठी थी। இந்த வீட்டில 3 பேர்கள் உண்டு. इस घर में 3 लोग मौजूद हैं। இவருடைய கிராமங்கள் அவிதமாய் பெத்தானியா எருசலேமிலிருந்து 4 மைல் தூரத்தில் இருக்கிறது. उनका गांव जो है बेतानिया यरूशलेम से 4 किलोमीटर दूरी में है। இவருடைய பெற்றோரை குறித்து நமக்கு வேதம் நமக்கு அதிகமாய் அறிவிக்கவில்லை. इनके माता पिता के बारे में शास्त्र नहीं कहता है। ஆனால் இந்த 3 பேர் இந்த குடும்பத்தில் இருந்தார்கள். மூத்தவள் மார்த்தாள், இளையவள் மரியாள், மூன்றாவது லாசர் என்று சொல்லக்கூடியதான ஒரு மகன். लेकिन इस घराने में 3 लोग थे। जो बड़ी वाली थी उसका नाम मार्था था, छोटी का नाम मरियम और तीसरे का नाम लाजर था। லாசருவை ஆண்டவராய் கர்த்தர் அதிகமாய் சிநேகித்தார் என்று வேதம் சொல்கிறது. लाजर को प्रभु बहुत स्नेह करते थे करके शास्त्र कहता है। அங்கே இந்த வீட்டில 3 பேர் இருந்தார்கள். மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டிலே அவரை ஏற்றுக்கொண்டாள். उस घर पे 3 लोग थे। मार्था जो है वो यीशु को स्वीकार किया उसके घर पे। ஆனாலும் எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்திலே கடந்து வந்தார்கள் என்றால் இல்லை என்று தான் சொல்ல முடியும். लेकिन सब 3 लोग उन परमेश्वर के पांव में आकर बैठे थे क्या नहीं बोल सकते हैं। இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவால் சிநேகிக்கப்பட்ட அநேகர் இருக்கலாம். ஆனால் இயேசுவின் பாதத்தில் அமர்வது என்பது ஒரு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு அனுபவம். परमेश्वर को स्नेह करने वाले, परमेश्वर को स्वीकार करने वाले अनेक लोग हो सकते हैं, लेकिन परमेश्वर के पांव के पास बैठने वाले कम लोग होते हैं। மரியாள் அவள் இயேசுவின் பாதத்தில் 3 முறை அவள் இருந்தாள் என்று பரிசுத்த வேதம் நமக்கு அறிவிக்கிறது. मरियम जो है यीशु के पांव के पास 3 बार बैठी थी करके शास्त्र कहता है। லூக்கா 10:39 இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து வார்த்தைகளை வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். लूका 10:39 में हम पढ़ते हैं कि प्रभु के पांव के पास बैठकर वचन को सुन रही थी। யோவான் 11:32 வசனத்திலே அவளுடைய பாதத்திலே விழுந்து அவள் அவிதமாக அவள் அழுகிறாள். और योना 11:2 में हम पढ़ते हैं कि मरियम जो है उनके पांव के पास बैठकर वो रो रही थी। யோவான் 12:3 வசனத்திலே योना 12:3 में हम पढ़ते हैं அவருடைய பாதத்திலே அவிதமாய் தைலங்களை நல்ல தைலத்தை பூசி அவிதமாய் அவருக்கு நன்றி சொல்லுகிறவளாய் அவள் அந்த இடத்திலே காணப்படுகிறார். और योना 12:3 में हम पढ़ते हैं कि उनके पांव के पीछे वो इनके सुगंध लगाकर वो उनके पास இந்த மரியாளிடத்திலே இந்த வாலிப பெண் இந்த மரியாளிடத்திலே அவள் அடிக்கடி நாம் காண்கிற ஒரு காரியம் இயேசுவின் பாதத்து அருகே இயேசுவின் பாதத்தில் என்று நாம் வாசிக்கிறோம். और हम यहाँ पर हम शास्त्र में 3 बार देख सकते हैं कि यीशु के पांव के पास, यीशु के पांव के पास, यीशु के पांव के पास। ஏன் என்று சொன்னால் இயேசுவை அதிகமாய் சிநேகிக்கிறவர்கள் தான் இயேசுவின் பாதத்தில் அதிகமாய் அமர்வார்கள். क्यों कहे तो यीशु को जो ज्यादा से ज्यादा प्रेम करता है वही परमेश्वर के पांव के पास बैठते हैं. இயேசுவை அவிதமாய் இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இயேசுவிடத்திலே கடந்து வருவார்கள். जो यीशु से बहुत कुछ सीखना है वही यीशु के पास आते हैं. உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். श्रेष्ठ गीत का पुस्तक 2 अध्याय 3 वचन में हम ऐसे पढ़ते हैं. அதன் நிழலிலே வாஞ்சையாக நான் உட்கார்கிறேன். அதனுடைய கனி என் வாய்க்கு அருமையாய் இருக்கிறது. उसकी छाया में हर्षित होकर बैठ गई और उसका फल मुझे खाने में मीठा लगा. அந்த கிச்சிலி மரத்தின் கீழாக நான் வாஞ்சையாக நான் உட்கார்கிறேன். वो वृक्ष के नीचे मैं बहुत चाहत से बैठ गई थी. அதனுடைய நிழல் எனக்கு அவ்வளவு மேன்மையாய் இருக்கிறது. और उसका छाया मुझे बहुत हर्षित हो गया था. அந்த கனி என்னுடைய வாய்க்கு மதுரமாக இருந்தது. उसका फल मुझे खाने में मीठा लगा. இயேசுவின் பாதத்தில் அமர்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியம் அதுதான். और जो यीशु के पांव के पास जो बैठते हैं परमेश्वर के बच्चों के जीवन में वही होता है. நான் அங்கே இருக்கிறேன். मैं क्यों वहां पर हूँ? அந்த நிழல் எனக்கு அவ்வளவு அருமையா இருக்கிறது. क्योंकि वो छाया मुझे बहुत हर्षित होता है. கனி அத்தனை மதுரமாய் இருக்கிறது. उससे मिलने वाला फल जो है इतना मीठा है. நான் அங்கே போகும் பொழுது அது எனக்கு அவ்வளவு ஆசையா திரும்ப உட்கார வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உண்டாகிறது. जब मैं उसके पास जाता हूँ मुझे इतना खुश होता है, चाहत
के लिए मन அதுதான் करता है, இயேசுவுடைய பாதமாக்கும். वही यीशु का पद होता है। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசுவின் பாதத்திலே அவள் அமர்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். यीशु के पांव के पास बैठकर वो वचनों को सुन रही थी। ஜெர்மனிய தேசத்திலிருந்து ஒரு ஒரு லுத்தரன் சபையை சேர்ந்த பிஷப் சீனா தேசத்துக்கு ஊழியத்திற்காக வந்திருந்தார். जर्मनी देश से लुथरन कलीसिया का एक बिशप जो है वो चीना देश में आया था। ஏன் அந்த நாட்கள் ஒரு சைனா அது சீனா தேசம் ஒரு கம்யூனிஸ்ட் தேசமா இருந்ததுனாலே சுயாதீனமாய் கிறிஸ்தவர்கள் தேவ மக்கள் தேவனை ஆராதிக்க முடியாத ஒரு காலகட்டம். और उन दिनों में जो चीना देश जो था वो एक कम्युनिस्ट देश था, इसीलिए उन दिनों में मसीहों का आराधना करना बहुत कष्ट वाला बात था। अंडरग्राउंड தாமே அவர் தேவனை ஆராதித்து வந்தார்கள். और ऐसे ही बहुत ही अंडरग्राउंड में या फिर कई गुफाओं में ऐसे वो प्रार्थना आराधना करते थे। தேசத்தினுடைய லுத்தரன் பிஷப்பை அழைத்து கொண்டு அந்த விமானத்திலிருந்து அவரை அழைத்து கொண்டு அவருடைய நண்பர்கள் கூட்டிக் கொண்டு ஒரு இடத்துக்கு போனார்கள். और वो जर्मनी देश का जो बिशप है उसे एक विमान में लेकर आकर उसे चीना में उसके दोस्त लोग लेकर आते हैं। அங்கே ஒரு சிறிய வீடு, அங்கேதான் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு அண்டர்கிரவுண்ட் சர்ச். वो एक वहाँ पर एक छोटा घर है, उस गुफा के अंदर वहाँ पर आराधना चल रहा था। அங்கே உள்ளே அழைத்து கொண்டு போகும் பொழுது அங்கே வயதான ஒரு தாயார் அங்கே ஒரு சேர்ல உட்கார்ந்திருந்தாங்க. और वहाँ पर एक बुजुर्ग माँ जो है वहाँ पर उस चेयर में बैठी थी। வயது முதிர்ந்தவர்கள், बहुत ही बुजुर्ग माता जी थी। இந்த பிஷப்பை பார்த்த உடனே அந்த வயதான அந்த தாய் எழுந்திருந்து அவர்களுக்கு பிரைஸ் லார்ட் சொல்லி கை கொடுத்தார். और वो पासवान को देखते ही वो उन्होंने उठकर उसे प्रेस लॉर्ड कर हाथ मिलाया। இந்த பிஷப்புக்கு கை கொடுத்த உடனே அந்த பிஷப் கை அந்த அம்மாவுக்கு கொடுத்தார். உடனே 2 அடிக்கு மேலா இருக்கும், தூக்கி வாரி போட்டு கீழே அப்படியே விழுந்தார். और जैसे ही वो हाथ दिया, उस बिशप का हाथ मिलाते ही वो दूर जाके थोड़ा सा दूर जाके वो 2 फुट दूर गिर गए थे। இவருக்கு ஒண்ணும் விளங்கல. इन्हें कुछ नहीं समझा। திரும்ப அந்த தாய்க்கு கை கொடுத்தார். दोबारा उस माँ को हाथ मिलाया। அதிகமாக துடித்து அப்படியே அவர் கீழே விழுந்தார். दोबारा वो वैसे ही 2 फुट दूरी में जाकर गिर पड़े। அந்த அம்மா கவனித்துக் கொண்டே இருந்தார். उस माँ ध्यान दे रही थी। பிஷப் கேட்டார், बिशप ने पूछा, இவ்வளவு வயதாயிடுச்சு, इतना बुजुर्ग हो गए, ஆனா உங்களை நான் தொடக்கூட முடியலையே, लेकिन फिर भी मैं आपको छू नहीं पा रहा हूँ। இத்தனை வல்லமையினாலே நீங்க நிறைக்கப்பட்டு இருக்கிறீங்களே, इतने सामर्थ्य से आप भरे हो, காரணம் என்ன என்று அந்த தாயாரை பார்த்து அந்த பிஷப் கேட்டார். कारण क्या है करके उस माँ को देखकर बिशप पूछता है। அந்த अम्मा சொன்னாங்க, तब वो माँ कहती है, இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து நான் வார்த்தைகளை வாசிக்கவும் தியானிப்பது, இரண்டாவது ஜெபிப்பது. यीशु के पांव के पास बैठकर वचनों को ध्यान करके और उसे पढ़ती हूँ और दूसरी बात में प्रार्थना करती हूँ। என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற அந்த வல்லமையினுடைய ரகசியமாகும். यही परमेश्वर ने मुझे जो सामर्थ से भरा है उसका रहस्य है। இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்து வார்த்தைகளை வாசிக்கவும் தியானிக்கவும் கேட்கவுமாய் என் ஆண்டவர் எனக்கு இதுவரைக்கும் இந்த நாள் வரைக்கும் உயிர் தந்திருக்கிறார். जो यीशु के पांव के पास बैठकर परमेश्वर के वचनों को ध्यान देने के लिए, सुनने के लिए, इसी वजह से परमेश्वर ने आज तक मुझे जिंदा रखा है। இயேசுவுடைய வார்த்தையில் அப்படி என்ன இருக்கிறது? यीशु के वचनों में क्या है? மரியாள் இயேசுவுடைய பாதத்தில் அமர்ந்து வார்த்தைகளை வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தார். मरियम जो है यीशु के पास बैठकर वो वचनों को सुन रही थी। இவள் அவ்விதமாய் கேட்பதனுடைய காரணம் என்ன? ऐसे वचनों को सुनने का कारण क्या है? 6 அதிகாரம் 63 வசனத்திலே யோவான் 6 अध्याय 63 वचन में நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாயும் இருக்கிறது. मैं जो वचन कहता हूं वो आत्मा और जीवनदायक है। ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அதற்கு ஜீவன் இருக்கிறது. परमेश्वर के वचनों के लिए आत्मा और जीवन होता है। ஆகையால் தான் அந்த வார்த்தைகளை அவிதமாய் கேட்பதற்கு மரியாளுக்கு ஒரு எண்ணம் ஒரு உந்துதல் உண்டாகி கொண்டே இருந்தது. इसीलिए वो वचनों को सुनने के लिए मरियम को एक अंदर से एक चाहत एक उमड़ता था।
था। ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனிடத்திலே ஒரு குருவிடத்திலே ஒரு வார்த்தையை கேட்போம் என்றால் அதே மறுநாள் அதை கேட்பதற்கு அவ்வளவு விருப்பமாய் இருக்காது. एक साधारण से एक व्यक्ति के पास जो गुरु होता है उसका वचन उसका शब्द सुनने के लिए दूसरी बात हमें चाहत नहीं होती இயேசு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருந்தது. लेकिन यीशु के हर एक वचनों में जीवन था। அவளை பரிசுத்தப்படுத்த அவளை உற்சாகப்படுத்தக்கூடியதாய் காணப்பட்டது. उसे पवित्र करने के लिए उसे खुशी आनंद देने के लिए वो था। இயேசுவின் பாதத்திலே அமரும் பொழுது பாதத்துக்கு வரும் பொழுது அந்த பாதங்களின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். इसीलिए जब हम यीशु के पांव के पास आते हैं तो उस पांव के द्वारा परमेश्वर हमें शिक्षण देते हैं। என்றால் அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு முதலாவது நமக்கு ஆசை ஆவல் இருக்க வேண்டும். इसीलिए पहली बात तो उस वचनों को सुनने के लिए हमें चाहत होना चाहिए। அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். प्रेरित का पुस्तक 13वां अध्याय 7वां वचन हम ले लेंगे। செர்கியு பவுல் என்கிற அதிபதி வசனத்தை கேட்க பவுல் சொல்கிற வசனத்தை கேட்க ஆசையா இருந்தார். और सेर्गियो पौलुस करके जो था वो परमेश्वर के वचन को सुनने के लिए चाहता था। கர்த்தருடைய வார்த்தையை பவுல் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவன் ஆசை உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर के वचन को सुनने के लिए वो पौलुस जो है वो बहुत चाहत के साथ था करके शास्त्र कहता है। வசனத்தை ஒரு மனுஷன் கேட்க வேண்டும் வாசிக்க வேண்டும் என்றால் அவனுக்குள்ளாய் ஒரு ஆவல் ஆசை இருக்கணும். एक वचन को सुनने के लिए चाहत होना है तो उसके अंदर एक चाहत भरा होना இது चाहिए। நேற்று படித்ததுதானே அப்படின்னு விட மாட்டோம். हम कल ही तो पढ़े थे करके हम छोड़ेंगे नहीं। இது எத்தனை முறை நான் வாசித்து இருக்கிறோம். ये कितनी बार हम ये वचन पढ़े होंगे। திரும்ப திரும்ப அதை நான் வாசிக்க வேண்டும். लेकिन क्यों दोबारा उसे पढ़ना है? அப்படி ஒரு எண்ணம் வராது. ஏனென்றால் அதன் மேல் நமக்கு ஒரு ஆசை ஒரு ஆவல் இருக்கிறது. वैसा हमें सोच नहीं आता, लेकिन इस वचनों में हमें सोच आता है क्योंकि हमें चाहत है। பாதத்தில் அமர்ந்து வசனங்களை கேட்கிறாள் என்றால் அவளுக்குள்ளான ஒரு ஆவல் இருந்தது. और यीशु के पास बैठकर वो वचन सुन रही है तो उसके अंदर एक चाहत सा भरा था। அந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். जो वचन सुनने वाले परमेश्वर के बच्चे हमें ध्यान देना है कि वो वचन हमसे क्या कहता है। இவர் என்ன பேசுகிறார்? ये क्या बोल रहे हैं என் हमसे। வீட்டுக்கு வந்தார் அவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறேன் அவர் என்ன பேசுகிறார்? वो हमारे घर पे आए हैं उसके पास पाँव के पास बैठी हूँ, वो क्या बात कर रहे हैं। ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார் லூக்கா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நீங்கள் கேட்கிற விதத்தை கவனியுங்கள். इसलिए लूका 8:10 में कहते हैं परमेश्वर यीशु जो मैं बोल रहा हूँ वो सुन लीजिए। நீங்கள் கேட்கிற விதத்தை கவனியுங்கள். और जो मैं बोल रहा हूँ जैसे आप सुनते हो वैसे आप என்ன ध्यान दीजिए। கேட்கிறீர்களோ அதை நீங்கள் கவனியுங்கள். जो आप सुनते हो उसी का ध्यान दीजिए। अनेक வேத வசனத்தை கேட்கும்போது கவனிக்க மாட்டாங்க. और अनेक लोग ऐसे होते हैं जो सुनते हैं वो समझ नहीं पाते அந்த हैं। நேரத்துல தான் ஏதாவது டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்பான். उसी समय पर वो कुछ ड्राइंग करते हैं। அந்த நேரத்துல தான் அவன் மொபைல நோண்டிட்டு இருப்பான். और उसी समय पर वो लोग मोबाइल के पास वो அந்த मोबाइल நேரம் தான் देखते வர रहते हैं। மெசேஜ் எல்லாம் பாப்பான். उसी समय पर वो मोबाइल में आए मैसेजेस देखते रहते हैं। தேவ வசனத்தின் மேல ஒரு ஆவல் இல்லைனா அப்படிதான் ஆகும். क्योंकि परमेश्वर के वचन में एक चाहत नहीं है तो वैसे ही होगा। கவனிக்கணும். ध्यान देना है என்ன பேசுறார்? क्या बात कर रहे இந்த हैं। காலையில என்ன பேசும்படியா என்னிடத்துல வந்திருக்கிறார்? इस सुबह के समय पर क्या बात करने के लिए இன்னைக்கு मेरे இந்த पास आए வார்த்தையை हैं। நான் கேட்கிறேன் நாளைக்கு கேட்க முடியுமா எனக்கு தெரியாது. आज इस वचनों को मैं सुन पा रहा हूँ कल नहीं सुन पाऊंगा क्या पता नहीं। அவருடைய வார்த்தை ஜீவன் இருக்கிறதே வல்லமை இருக்கிறதே நான் ஏன் அவிதமாய் நான் கேட்க வேண்டும் என்கிற ஆசை நமக்குள்ளே வரணும். उनके वचनों में सामर्थ है जीवन है तो उसके वचन सुनने के लिए हम चाहत से आना है। 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் दूसरा इतिहास का पुस्तक 34वां अध्याय 10ஆம் வசனத்திலே 34वां अध्याय 10वां वचन में மனாசேயோடும் அவருடைய ஜனத்தோடு பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். परमेश्वर जब मनासे के साथ और उनके लोगों के साथ बात कर रहे थे तो उन्होंने ध्यान नहीं दिया। அவர்கள் அதை கவனிக்கவில்லை. तो उन्हें ध्यान नहीं दिया। தேவன் பேசுவதற்காக அந்த ராஜாவிடத்தில் வருகிறார். परमेश्वर बात करने के लिए उस राजा के पास आते हैं। ஜனங்களிடத்தில் வருகிறார். लोगों के पास आते हैं। உங்களுக்கு ஒரு பெரிய யுத்தம் வர போகிறது. आपके लिए एक बड़ा युद्ध आने वाला है। அசிரியர்கள் வர
வரப்போகிறார்கள். और असरिया लोग आने वाले ஆபத்து हैं வரப்போகிறது. और बहुत सारा दुर्बलताएं आने वाले நீங்கள் हैं. காப்பாற்றப்பட வேண்டும். आप सुरक्षित संभाल कर रहना है. ஆனால் மனாசே அதை கவனிக்கவே இல்லை. लेकिन मनासे ने उसे ध्यान नहीं दिया. 11-12 வசனத்தை வாசித்து பாருங்கள். 11-12 में पढ़ के देखिएगा. அசிரியர்கள் உள்ளே வந்து விட்டார்கள். असरिया लोग जो है वो अंदर आ गए थे அவனை அவிதமாய் வெண்கல விலங்கு மாட்டி இழுத்து கொண்டு போகிறார்கள். और उन्हें बंधन बांधकर उन्हें हथकड़ियां बांधकर उन्हें लेकर गए थे. தன்னுடைய கிரீடத்தை, தன்னுடைய சிங்காசனத்தை, தன்னுடைய ராஜாங்கத்தை அவன் இழந்து போனான். उनके मुकुट को, उनके राज्य को वो खो बैठा. அவன் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். वो बेबीलोन के ओर लेकर गया. யோசித்து பாருங்கள். ध्यान सोच कर देखिए. அதிக நேரம் ஆகல. अधिक समय नहीं हुआ. 10 வசனத்துல கவனிக்கல, 11 வசனத்துல பிரச்சனையில வந்துருச்சு. और 10वां वचन में वो ध्यान नहीं दिया और 11 वचन में उसे बहुत सारी समस्याएं आ गई. வார்த்தை, தேவனுடைய எச்சரிப்பை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கேட்கணும், கவனிக்கணும். परमेश्वर के वचनों को, परमेश्वर के चेतावनी को परमेश्वर के बच्चे सुनना है, ध्यान देना है. தேவ தூதர்களை கவனியுங்கள். परमेश्वर के दूतों को देखिएगा. 103 சங்கீதம் 20 வசனத்திலே 103 भजन संगीता 20वां वचन में கர்த்தருடைய அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். यहोवा के दूतों, तुम जो बड़े वीर हो और उसके वचन के मानने से उसका पूरा करते हो, उसका धन्य कहो. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? वो क्या करते தேவன் हैं? எந்த நிலையிலே எப்படி பேசுகிறார் என்பதை கவனிக்கிறார். जो परमेश्वर कैसे बात कर रहे हैं, किस स्थिति में बात कर रहे हैं, वो ध्यान देते हैं. மரியாளிடத்துல போக வேண்டும். तुझे मरियम के पास जाना நீ है. தானியேலிடத்துல போக வேண்டும். तुम्हें दानियल के पास நீ जाना है. மோசேயிடத்துல போக வேண்டும். तुम्हें मूसा के पास जाना है. தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு இந்த தேவ தூதர்கள் மிக கவனமாய் இந்த வார்த்தைகளை கேட்பார்கள். परमेश्वर के ध्वनि को सुनने के लिए वो परमेश्वर के दूत जो है वो बहुत ध्यान से सुनते हैं. அந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் உடனடியாக அதை செயல்படுவார்கள். और उनके वचनों को सुनते ही वो तुरंत ही उनके वो तैयारी में लग जाते हैं. மரியாளிடத்தில் சொல்ல வேண்டியது எலிசபெத்திடத்தில் சொல்ல மாட்டார்கள். जो मरियम से कहना है वो जाके एलिजाबेथ को नहीं कहेंगे. கவனிக்கலைன்னா அப்படிதான் பிரச்சனைகள் ஆயிரும். अगर वो ध्यान नहीं देंगे तो ऐसा யாருக்கோ समस्या கொடுக்க हो வேண்டிய जाएगा. செய்தி இன்னொருவருக்கு போய் சேரும். किसी और को देने वाला संदेश किसी और को जाकर पहुंचेगा. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதிலே கவனம் நமக்கு வேணும். முதல்ல ஆவல் வேணும், இரண்டாவது கவனம் வேணும். परमेश्वर के बच्चे परमेश्वर के वचन सुनने के लिए हमें चाहत चाहिए. दूसरी बात हमें चाहत चाहिए, ध्यान भी चाहिए. அநேகர் வார்த்தைகளை கேட்கும்போது இடரல் அடைஞ்சிருவாங்க. अनेक लोग वचन सुनने पर बहुत दुख हो जाते हैं. என்ன இப்படி பேசுறாரு? अरे बाप रे, ऐसे क्यों वो बात कर रहे हैं, கடினமா பேசுறாரு. इतने कठिन से बात कर रहे हैं. உங்க வாயிலிருந்து இப்படி எல்லாம் வராதே. ऐसे इनके मुंह से तो इतने सारे शब्द, ऐसे शब्द नहीं வார்த்தைகளை निकलते. கேட்கும் பொழுது அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் பிசாசு கொண்டு வருவார். जब वचन सुनते ही ऐसे सभी शैतान लेकर आता है हृदय में. லூக்கா 7 அதிகாரம் 23 வசனத்திலே लूका 7वां अध्याय 23वां वचन में என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான். और मुझसे जो भी डरता नहीं है वो भाग्यशाली என்னிடத்திலே है. வார்த்தைகளை கேட்கிற நீ இடரல் அடையாது இருந்தால் நீ பாக்கியவான் என்று சொன்னார். वो धन्य है जो मुझसे ठोकर नहीं खाता है. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளை மரியாள் கேட்பதிலே அவளோடு அவருடைய பாதத்தில் அமர்ந்தார். इसीलिए बहुत चाहत के साथ मरियम पर यीशु के पांव के पास बैठी थी. அமரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவளோடு பேசினார். जैसे बैठी थी पवित्र आत्मा जी उससे बात करने लगे. தேவன் அவளோடு கூட இடைப்பட ஆரம்பித்தார். परमेश्वर उसके साथ मिलकर रहने लगे. தேவனுடைய வார்த்தைகளை அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் கேட்கணும், கற்றுக்கொள்ளணும். परमेश्वर के वचनों को परमेश्वर के पांव के पास बैठकर सुनना है, सीखना है. ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற நேரம். क्योंकि प्रभु हमारे साथ बात करने वाला समय है. அவருடைய பாதத்தில் அமரும் பொழுது அவர் நம்மோடு கூட பேசுவார். उनके पांव के पास बैठते ही वो हमारे साथ बात करते हैं. அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது இங்கே அங்கே நம்ம கவனம் திருப்பிடக்கூடாது. जब उनकी ध्वनि हम सुनते हैं यहाँ वहाँ हमारा ध्यान नहीं भटकना है. பைபிளோடும்
அவ்விதமா நோட்டு புஸ்தகத்தோடும் என்ன குறிப்பெடுக்கணும், என்ன இருக்கு, என்ன பேசுகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். बाइबल के साथ एक पुस्तक के साथ हमें लिखना है, हमें ध्यान देना है कि वो क्या हमसे बात करना चाहते हैं. தேவனுடைய வார்த்தையை கேட்பதிலே புதிய ஏற்பாட்டின் ஆரம்ப நாட்களில் பரிசுத்தவான்கள் அத்தனைக்கு வாஞ்சியோடு வந்தார். और प्रभु के वचन सुनने के लिए नया नियम के पवित्र लोग जो है, धार्मिक लोग इतने चाहत के साथ आते हैं. ஏன் என்றால் क्यों बोले तो அந்த வார்த்தையை கேட்பதில் அவர்களுக்கு ஆவல் இருந்தது. क्योंकि उन्हें एक चाहत सा भरा था वो वचन सुनने के लिए. லூக்கா 21ஆம் அதிகாரம் लूका 21वां अध्याय 38ஆம் வசனத்திலே 38 वचन में இயேசுவுடைய வார்த்தையை கேட்பதற்கு அதிகாலையிலே வந்தார். और बड़ी भोर के समय पे यीशु के वचन सुनने के लिए आए थे. அதிகாலையிலே ஏர்லி மார்னிங்ல வந்துட்டாங்க. भोर के समय पर, बड़ी भोर के समय पर यीशु के वचन सुनने आ गए थे. கேட்பதற்கு அவர்களுக்குள் இருந்த ஒரு ஆவல். क्योंकि वो वचन सुनने का एक चाहत उनमें भरा था. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் प्रेरित का पुस्तक 13वां अध्याय 44ஆம் வசனத்திலே 44वां वचन में அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் வசனத்தை கேட்பதற்காய் அங்கே வந்துவிட்டார். अगले सब्त के दिन नगर के प्राय सब लोग परमेश्वर का वचन सुनने इकट्ठा हो गए. பவுலும் சீலாவும் பவுலும் பர்னபாவும் பேசுகிற அந்த வார்த்தையை கேட்பதற்கு அங்க இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற கொஞ்சம் தான் இருந்திருப்பாங்க. மீதி பேர் மற்றவங்க எல்லாரும் அந்த ஆலயத்துல முண்டி அடித்துக் கொண்டு கூட்டங்கள் நிரம்பி வழியத்தக்கதாய் வார்த்தைகளை கேட்பதற்காய் கடந்து வந்தார். और उस शहर में थोड़े ही लोग रहेंगे, लेकिन पौल और बरनबास के वचनों को सुनने के लिए वहाँ के सारे प्रजा जो है वहाँ पर इकट्ठे हो गए. ஏன் அந்த வார்த்தையின் மேல் இருக்கிற ஆவல் ஆசை? क्यों? क्योंकि उस वचनों में उनका जो चाहत, उनका जो इच्छा था. கர்த்தர் பேசுகிற நேரம், परमेश्वर हमसे बात करने वाला அந்த समय है. வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நேரம். और उस वचन जो है हमारे जीवन में एक बदलावट लेकर आने वाला समय ஏமி है. கார்மிக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மையார் ஸ்தோத்திரம் ஒரு அயல்நாட்டிலே இருந்தார்கள். कार्मेकल करके एक माँ जो एक माताजी जो थी वो उस आयरलैंड में रहती थी. அவர்களும் அவருடைய தாயாரும் அவருடைய கூட இருந்த சகோதரிகளும் ஆராதனைக்கு போய்விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். वो और उनके माँ और उनके बहन जो है आराधना में होकर दोबारा लौट रहे थे. அப்பொழுது சப்தம் கேட்டது. तभी एक ध्वनि सुनाई दिया. ஏமி ஏமி என்று சொல்லக்கூடிய ஒரு சப்தம் அந்த அம்மாவுக்கு கேட்டது. வாலிப வயது அவளுக்கு. तभी वो जवान थी तो एमी एमी करके उसे एक ध्वनि सुनाई दिया उसके कान அவருடைய में. பெற்றோர்கள் அப்படித்தான் ரொம்ப பெட்டா ரொம்ப பிரியமா கூப்பிடுவாங்க ஏமி அப்படின்னு. उसके माँ पिता उसे बहुत प्यार से वैसे ही एमी करके पुकारते थे. திரும்பி பார்த்தா ஒருத்தரும் இல்ல. उसने मुड़कर देखा, कोई नहीं था पीछे. சகோதரிகளும் போயிட்டு இருக்காங்க. आगे उसके आगे माँ और उसके बहनें चल रहे थे. சப்தம் கேட்டது. दोबारा उसे वो ध्वनि सुनाई दिया. திரும்பி பார்த்தால் யாரும் இல்லை. ஆனால் ஒரு நிமிஷம் நில் அப்படி என்று சொன்னார். मुड़कर देखा, कोई नहीं था, लेकिन एक क्षण रुक ना करके उसे कहा गया, நான் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை ரட்சித்தவர் பேசுகிறேன். मैं परमेश्वर यहोवा तुझे उद्धार देने वाला बात कर रहा हूँ. எல்லாம் அப்படியே நடுங்கிக் கொண்டிருக்கிறது. उसका पूरा शरीर जो है हिल गया था. நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன். मैं तुझे सेवा के लिए बुलाता நீ हूँ. இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போக வேண்டும். तू भारत देश में सेवा के लिए जाना है. தென்னிந்தியாவுல தமிழ்நாட்டுக்கு நீ போய் ஊழியம் செய்ய வேண்டும். और दक्षिण भारत में तुझे साउथ इंडिया में जाकर तुझे सेवा करना है. தமிழ்நாட்டுல போய் ஊழியம் செய்ய வேண்டும். तुझे तमिलनाडु में जाकर तुझे सेवा करना है. என்று ஆண்டவராகிய கர்த்தர் அந்த ரோட்ல அவளோடு பேசினார். ऐसे कर कर उस मार्ग में, उसी रोड पर परमेश्वर ने उससे बात किया. அவருடைய பிள்ளைகள், அவருடைய தாய் தகப்பன், அவருடைய சகோதரிகள் எல்லாருடைய கருவிழிகள் கண்கள் எல்லாம் பிரவுன் கலர்ல இருக்கும். और उसके माँ पिता और उसके बहनों का जो आँख है वो ब्राउन कलर का रहता है. இவருடைய கலர் மாத்திரம் நல்ல ஒயிட்டா இருப்பா. ஆனா கருவிழி மாத்திரம் கருப்பு கலர்ல இருக்கும். वो बहुत, लेकिन इस लड़की का जो वो बहुत गोरी थी, लेकिन उनका आँख जो है वो काला था.
இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எல்லாம் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் கேலி பண்ணுவாங்க. उसको बहुत कष्ट होता था क्योंकि बहुत उसके सारे स्कूल के लड़की लोग भी उसे बहुत उसे टट्टा उड़ाते थे। இப்படி இருக்கிற ஒரு நேரம் ऐसा एक समय था। இப்ப தமிழ்நாட்டுக்கு ஆண்டவராய் கர்த்தர் அனுப்பும்போது அவ கீழ்ப்படிந்து பெற்றோருடைய அனுமதியோடு அவள் இந்தியாவுக்கு வந்தாள். और तभी जब परमेश्वर ने उसे बुलाते हैं तो माता पिता के उनके अनुमति के साथ वो इंडिया आ गई थी। இங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்தா அவருடைய கண்கள் எல்லாம் கருப்பு கலர்ல இருந்தது. அந்த விழிகள் எல்லாம் यहाँ सारे लोगों को देखते ही उनके आंखों का जो नयन है वो सारा सब काला था और उसके तरह। அவள் அறிந்தாள், तब उसने देखा முன்பாகவே என் தேவன் இந்த ஊர்ல தான் நீ ஜீவிப்பாய், இந்த ஊர்ல தான் நீ சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் பிளான் பண்ணார். तब उसने सोचा कि मैं जन्म होने से पहले ही परमेश्वर ने एक योजना करके रखा कि तू इसी देश में तेरा सेवा रहेगा। அவர்கள் பார்க்கும் பொழுது உன்னுடைய விழிகள் அவ்விதமாய் உன்னுடைய சொந்த ஊரே இருப்பது போல மக்களுக்கு இருப்பது போல இருக்கக்கூடாது. என் ஜனத்தை எங்கே நீ ஊழியம் செய்கிறாயோ அந்த ஜனங்களைப் போல உன் கருவிழிகள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இருப்பார். तेरे वो नयन को देखते ही उन्हें जानना चाहिए कि तू दूसरे देश से नहीं आई है, तू हमारे ही लोगों के बीच में एक व्यक्ति है करके वो जान पाएंगे। அந்த அம்மா டோனாவூர்ல ஊழியம் செய்தார்கள். उस माँ ने दोना जो है वहाँ पर सेवा करने लगी। திருநெல்வேலியில ஊழியம் செய்தார். திருநெல்வேली में सेवा किया। அநேகருக்கு கிறிஸ்துவுக்குள்ளாய் கொண்டு வந்தார். अनेक लोगों को मसीहा में लेकर आए। அந்த நாட்களிலே சுங்குலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக கொடூரமான ஒரு ஒரு அரசாங்கத்தால் பிடிக்க முடியாதவனை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தினார். और इन दिनों में सिमलिंगम करके एक बड़ा सा एक भयानक एक व्यक्ति था, उसे उद्धारता வாழ்க்கையிலே இருந்ததான அந்த தேவனுடைய சப்தங்கள் அவர்களை ஊழியக்காரியாக மாற்றினது. उन दिनों में उस चाहत के साथ जो परमेश्वर के पास थी वो उसका वो ध्वनि जो है उसे एक सेवा में बदला। அக்கறை இல்லாது இருந்திருப்பார்கள் என்றால், अगर उसके बारे में उन्हें कोई फिक्र नहीं होता तो தேவனுடைய ஊழியத்தை அவர் அசட்டை செய்திருப்பார்கள். परमेश्वर के जो सेवा को वो तुच्छ माना गया होते। தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முதலாவது ஆவல் இருக்க வேண்டும், கவனிக்க வேண்டும், அவருடைய பாதத்திலே அமர வேண்டும். परमेश्वर के वचनों को सुनने के लिए परमेश्वर के पांव के पास बैठकर ध्यान रहना है और दूसरी बात जो चाहत होना है। உங்களை மறுரூபப்படுத்தும் वही शब्द वही ध्वनि हमें मन फिराता है। யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27-28 வசனத்திலே மரித்தோர் அவருடைய சப்தத்தை கேட்கும் காலம் வரும். योना 5:27-28 में हम पढ़ते हैं कि जो मृत्यु हो गए वो जो है उनका ध्वनि सुनने वाला एक समय आएगा। 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 16-17 வசனத்திலே கர்த்தருடைய சப்தம் கேட்கக்கூடிய ஒரு காலம் வரும், அவர் மறுரூபம் அடைவார்கள். और जो पहला तेसलोनियो जो है 4:14 में हम पढ़ते हैं कि परमेश्वर का एक समय आएगा, तब सारे जो खबर में है वो सुन पाएंगे परमेश्वर का ध्वनि। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கேட்டு பழகணும். परमेश्वर के ध्वनि को सभी परमेश्वर के लोग उसे அந்த வார்த்தைகள் सुनना है। உங்களை மறுரூபப்படுத்தும். वही शब्द जो है वही वचन அந்த को हमें வார்த்தைகள் உங்களுடைய मन வாழ்க்கையை फिराएगा। மாற்றி அமைக்கும். वही वचन हमारे जीवन को बदलेगा। உங்களை உற்சாகப்படுத்தும். वही वचन हमारे जीवन में உங்களுடைய एक उत्साह எதிர்காலங்களை लेकर आएगा। அவ்விதமாய் இந்த வார்த்தைகள் ஸ்தோத்திரம் சரிப்படுத்தும். आपके जो जीवन को वो सही करेगा। நீங்கள் எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவருடைய திட்டத்தை அதன் மூலமாய் நீங்கள் விளங்கி அறிந்து கொள்ள முடியும். आपके भविष्य में आपको क्या करना है उसका योजना आपको इस वचनों के द्वारा मिलेगा। இரண்டாவதாக दूसरी बात, இயேசுவின் பாதம் பாவ உணர்வு அடையக்கூடிய பாதம். और यीशु का पांव जो है वो पाप के बारे में हमें महसूस कराता உணர்வை है। கொண்டு வரக்கூடிய ஒரு அவருடைய பாதம். पाप का जो अनुभव है हमें महसूस कराता है। லூக்கா 7ஆம் அதிகாரம்
लूका 7वां अध्याय 38 வசனத்திலே 38 वचन में அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை கண்ணீராலே நனைத்து தலைமயிராலே துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். उसके पाँव के पास पीछे खड़ी होकर रोती उसके पाँव को आंसुओं से भिगाने और अपने सिर के बालों से पोंछने लगी और उसके पाँव बार बार चुमकर उन पर इतर मला. அந்த அதிகாரத்திலே அந்த வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? அவருடைய பாதங்களின் அருகே அவருடைய பாதங்களை கண்ணீராலே நனைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்தார். और इस वचन में हम ऐसे पढ़ते हैं कि उसके पाँव के पास पीछे खड़े होकर रोती हुई उसके पाँव को भिगाकर उसके पाँव को छूकर मला. வேதம் சொல்கிறது அவருடைய பாதத்தை குறித்து ஆவியானவர் இங்கே எழுதுகிறார். 3 बार शास्त्र कहता है उसके पाँव के बारे में यहाँ पर आत्मा जी लिखे हैं. இவருடைய பேர் மகதலேனா மரியாள். उनका नाम मगदलेना मरियम. அவள் ஒரு பாவியான ஸ்திரீ. वो एक पापी स्त्री थी. அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவளை குறித்து அறிவார்கள். उस शहर के सारे लोग उसे जानते थे. அவளுக்கு 7 பிசாசு இருந்தது. और उसके अंदर 7 दुष्ट आत्माएं थे. ஒரு பக்கம் பாவ வாழ்க்கை, एक तरफ में उसका पाप जीवन. இரண்டாவது அவளுடைய பிசாசுடைய கிரியைகள் அவளுக்குள்ளாய் இருந்து என்ன செய்தது என்பது நமக்கு தெரியாது, ஆனால் அவளை வேதனைப்படுத்தி இருக்கும். और दूसरी ओर देखा जाएगा उसके जो अंदर दुष्ट आत्माएं थे उससे क्या किया पता नहीं, लेकिन उन्होंने उसे तकलीफ दिया होगा. 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மார்க் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தால் அவளுக்குள் 7 பிசாசுகள் இருந்தது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. लूका 8:2 और मरकुस 10:16 में हम पढ़ेंगे तो जान पाएंगे उसके अंदर 7 दुष्ट आत्माएं थे. இயேசுவின் பாதத்திலே வந்தார். वो यीशु के पांव के पास आई. இயேசுவின் பாதத்திலே வரும் பொழுது यीशु के पांव के पास आते ही நமக்குள்ளாய் ஒரு உணர்வு உண்டாக வேண்டும். हमारे अंदर एक महसूस होता है. அவள் அந்த பாதத்திலே வரும் பொழுது அவளுடைய பாவ உணர்வு அவளுக்குள் ஏற்பட்டு அவள் மனம் கசந்து அழுகிறாள். கண்ணீரால் அவளுடைய பாதத்தை நனைத்து தலைமயிரால் துடைக்கிறாள். और जैसे वो यीशु के पांव के पास बैठती है तो उसको जैसे वो महसूस होता है वो रोने लगती है और उसके बालों से वो उनके पांव को पोंछती है. भीगा हुए பாதம் பாவ உணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு பாதம். यीशु का पांव जो है वो पाप का महसूस करवाता है. தேவனுடைய சமூகத்திலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு உணர்வு வேணும். परमेश्वर के सम्मुख में जो हम बैठते हैं परमेश्वर के बच्चे, हमें एक महसूस होना चाहिए. நமக்குள்ள ஒரு உணர்வு வேணும். वचन सुनने वाले हमारे अंदर एक महसूसपन होना चाहिए. பிசாசு எப்போ வரான் தெரியுமா? शैतान कभी आता है हमारे अंदर. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே मत्ती 10:13 में என்ன வேதம் என்ன சொல்லுகிறது? शास्त्र क्या कहता है? அவர் கர்த்தருடைய வசனங்களை கேட்டு உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து வசனத்தை அவரிலிருந்து எடுத்து போடுகிறார். और जब वचनों को सुनते उसे महसूस नहीं होता है तो वह दुष्ट आत्मा आ जाता है. கர்த்தருடைய வசனங்களை கேட்டு உணராதிருக்கும் பொழுது और जब परमेश्वर के वचनों को सुनते उसके महसूस नहीं होता है. பொல்லாங்கனாகிய பிசாசு வந்து இந்த வசனத்தை எடுத்து போடுகிறார். शैतान उसके अंदर आकर वचनों को निकाल देता है. வசனத்தை கேட்கும் பொழுது உணர்வு வேணும் நமக்கு. जब वचन सुनते ही हमें एक एहसास होना चाहिए. உணர்வு இருந்தாதான் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அழ முடியும். वो एहसास होते ही हमारे अंदर हम परमेश्वर से रो पड़ते हैं. அப்படி முதலாவது அப்படி பாதத்துக்கு வரும்போது வசனத்தை கேட்கணும், அவளோடு கூட கேட்கணும். और जब हम पहली बार परमेश्वर के पांव के पास आते हैं हमें चाहत से वचन सुनना है. அவருடைய பாதத்தில் வரும் பொழுது வசனத்தை கேட்கிற நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும். दूसरी बात उनके पांव के पास आते ही हमें एक वचन सुनने का एहसास होना चाहिए.
चाहिए। பேதுருடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. पतरस का जीवन देखिएगा। ஆரம்ப நாளா இருக்கட்டும், அவருடைய ஊழியத்தினுடைய முடிவு காலமா இருக்கட்டும், आरंभ का समय हो या सेवा का आखिरी समय हो। லூக்கா 5:8 लूका 5:8 में அது ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி सेवा में आने से पहले இயேசு அந்த படகு நிறைய மீன் பிடிக்கும்படியான ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிட்டார். यीशु उस जहाज के पूरे में नाव के पूरे वो मछली पकड़ने के लिए यीशु ने उन्हें अनुमति दिया। ஆச்சரியமாய் அவன் நின்றுட்டு இருக்கல, वो आश्चर्यचकित वो वहां पर नहीं खड़े थे। அவன் என்ன செய்தான் என்றால், वो खड़ा नहीं था, उसने क्या किया? அவன் என்ன சொல்றான், நான் பாவியான மனுஷன் என்று உணர்ந்து சொன்னான். उनके पांव के पास गिर पड़ा और कहने लगा मैं एक पापी इंसान हूँ। அப்படியே பாதத்தில் விழுந்து அவன் சொல்றான், நான் பாவியான மனுஷன். वो उनके पांव के पास गिर पड़ा और कहने लगा मैं पापी इंसान हूँ। சின்ன இன்சிடென்ட் நடந்தாலும் சரி, ஒரு உணர்வு, एक छोटा सा एक इंसिडेंट हो, एक छोटा सा एक इंसिडेंट हो तो भी वो एक एहसास जो होता है। லூக்கா 22 लूका 22वां अध्याय 61-62 வசனத்திலே 61-62 में பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலித்து சபிச்சான், சத்தியம் பண்ணிட்டான். और पतरस जो है 3 बार परमेश्वर को उसने इनकार कर दिया। ஆனா இப்போ என்ன நடந்தது? लेकिन अब क्या हो गया? ஆண்டவர் சொன்னார், अब परमेश्वर ने कहा, நடக்கும்போது நீ 3 முறை என்னை மறுதலிப்பப்பா அப்படின்னார். प्रभु ने कहा कि ऐसे सब होते ही 3 बार तो मुझे इनकार करेगा। அந்த வார்த்தை அவனுடைய மைண்ட்ல உட்கார்ந்தது. और ये शब्द जो है उसके दिमाग में बैठ गया। சொன்ன அந்த வசனங்களை அப்படியே நிறைவேறிச்சு. उसका जो उन्होंने जो वचन कहा वो वैसे ही पूरा हो गया। என்று சொல்லி மனம் கசந்து அவன் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. और मैंने इसे जान परख नहीं पाया करके वो बहुत रोने लगा करके वचन कहता है। நம்முடைய வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்கு வேணும். परमेश्वर के बच्चों के जीवन में हमारे अंदर भी ऐसा एक एहसास होना चाहिए। அவருடைய பாதத்தில் அமர்ந்து கேட்கும் பொழுது உணர்த்தப்படுது. और उनके पांव के पास हम जब बैठकर सुनते हैं हमें एहसास होना चाहिए। உணர்வு வரும் பொழுதுதான் அழுகை உண்டாகும். जब हमें एहसास होता है तभी हमारे अंदर एक आंसू बहता है। மகதலேனா மரியாள் இயேசுவின் பாதத்திலே விழுந்தவுடனே அவள் செய்த பாவம் எல்லாம் ஒரு காட்சி போல அவளுக்கு முன்பாக வந்து நின்றிருக்கும். मगदला मरियम जो यीशु के पांव के पास बैठते ही उसने जो भी पाप किया वो एक चित्र के तरह उसके सामने आया होगा। ஆண்டவருடைய பாதத்தில் வரும் பொழுது நான் ஒரு தவறு செய்யலையே, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடாது. और परमेश्वर के पांव के पास हमें आते ही मैंने कुछ गलती नहीं किया, मैं बहुत अच्छा हूँ करके नहीं कहना है। मैंने क्या गलत किया? जो गांव के लोग, जो शहर के लोग नहीं करते वो क्या मैंने अजीब किया? मैं क्या उससे भी बहुत गलत कर रही हूँ क्या? अगर ऐसे सब आपने बात किया करने लगे तो आपका हृदय पत्थर हो गया है। आपका हृदय, आपका मन पत्थर बन गया है। தேவனுடைய வசனங்களை கேட்கும் பொழுது நம்மை நாமே அமிதமாய் ஸ்தோத்திரம் ஏதோ ஒன்றை சொல்லி சாக்குப்போக்கு சொல்லி அந்த நேரத்தை நாம் தட்டி கழிச்சிட கூடாது। प्रभु का वचन सुनते ही कोई भी ऐसे बहाना बनाकर हमें ऐसे ही छोड़ना नहीं है। वो समय को उसे एहसास करके हमें रोना है। ஆண்டவரே என்ன மன்னியுன்னு கேட்கணும்। परमेश्वर मुझे माफ कर दीजिए करके पूछना है। பயக்காரனும் ஜெபிக்கிறான், பரிசேயனும் ஜெபித்தான்। और वहाँ के अन्य जाति लोग भी प्रार्थना करते हैं और फरीसी लोग भी प्रार्थना करते हैं। दोनों भी परमेश्वर के कलीसिया भवन में जाते हैं। वो फरीसी ने कहा कि परमेश्वर में इसकी तरह नहीं, उसकी तरह नहीं, मैं बहुत अच्छा इंसान हूँ, मैं दान देता हूँ, मैं उपवास करता हूँ, आराधना में ठीक समय पर आता हूँ। ஆயக்காரன் வரி வசூலிக்கிறவன், लेकिन ये जो टैक्स कलेक्टर होता है அவன் என்ன சொன்னான்? वो क्या कहता है? முன்பாய் நிற்க எனக்கு தகுதி இல்லையா, मैं आपके सामने खड़ा होना मुझे சொல்லல, और मैं योग्य नहीं हूँ आपके सामने खड़े होने के लिए। उसने कभी कुछ किसी को ऐसा नहीं, मैंने कहा नहीं कि मैं उससे भी
हूँ மேல் करके। கிருபையாயிரும். लेकिन उसने कहा कि मैं पापी हूँ, मेरे ऊपर ஆண்டவருடைய अनुग्रह சமூகத்துக்கு दिखाइए। வரும் பொழுது ஒரு உணர்வை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். परमेश्वर के सम्मुख में आते ही हमें परमेश्वर चाहते हैं कि हमें एक एहसास இல்லைன்னா हो। வசனம் உங்களுக்கு ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். नहीं, वरना वचन एक आपको एक कथा की तरह, कहानी की तरह होगा। வசனங்கள் ஆராதனைக்கு வரலாம், आराधना में हम आ सकते हैं, வசனத்தை கேட்கலாம், वचन को सुन सकते அந்த हैं, வசனத்தை எல்லாம் சாத்தான் உனா பிடிங்கிட்டே போயிடும். लेकिन वो वचनों को शैतान एक एक सब करके निकालते ஏனென்றால் रहेगा, உணர்வு இல்லையே, क्योंकि एहसास नहीं है। அது உங்களுக்குரியது என்று நீங்க எடுத்துக்கொள்ளலையே. आपके लिए है करके आप स्वीकार नहीं कर रहे हो, உங்களை விட்டு தூரமா போயிடும். इसलिए वचन सारे आपसे दूर चला जाएगा। வசனம் இல்லைனா अगर वो वचन नहीं, உங்களுடைய வாழ்க்கை வெறுமையானதா இருக்கும். अगर वो वचन आपके अंदर नहीं है तो आपका जीवन खाली रिकामी அந்த होगा। உணர்வு இல்லாவிட்டால் இருதயம் கல்லாய். और अगर वो एहसास नहीं है तो आपका हृदय पत्थर बन जाएगा। இந்த காலையில நாம் எப்படி இருக்கிறோம்? इस सुबह के समय पर हम कैसे हैं? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, सुनने वाले मेरे प्रिय लोगों, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கையில परमेश्वर के बच्चे हमारे जीवन में வசனத்தை கேட்க ஆவல் இருக்கணும். वचन को सुनना अब चाहत होना है। வசனத்தை கேட்கும் பொழுது உணர்வு வேணும். वचन को सुनने पर हमें एक एहसास होना है। மூன்றாவதாக तीसरी बात, மார்க் 7 அதிகாரம் मरकुस का पुस्तक 7वां अध्याय 25 வசனத்திலே 25वां वचन में இயேசுவின் பாதம் நம்முடைய பிள்ளைகளுடைய குறைகளையும் பலவீனங்களையும் மாற்றுகிற பாதம். यीशु का पांव जो है हमारे बच्चों के चर्चा सुनने में और उनके कमजोरी दूर करने वाला पांव है। அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாய் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவர் பாதத்திலே வந்து விழுந்தார். एक स्त्री जिसकी छोटी बेटी में अशुद्ध आत्मा थी, उसकी चर्चा सुनकर आई और उसके पांव पर गिरी। இங்கே இந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்காக இயேசுவிடத்தில் வந்தார். यहाँ पर एक स्त्री, एक माँ जो है अपनी बेटी के लिए यीशु के पास आती है। யூத ஸ்திரீ அல்ல, சிரபேனிக்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு கானானிய ஸ்திரீ. और एक यूदिया की स्त्री नहीं थी, ये सुरेफिनिकी करके एक जाति की एक स्त्री थी। கல்லையும் மண்ணையும் ஆராதிக்கிற, விக்கிரங்களை ஆராதிக்கிற கூட்டத்தை சேர்ந்தவர். और मूर्ति पूजा करने वाली, आराधना करने वाली கேள்விப்பட்டார். एक जाति की स्त्री थी और यीशु के बारे में वो सुन गई थी। இயேசுவின் பாதத்தில் வந்தார். अब यीशु के पांव के पास आती है அவளுடைய குறித்து பைபிள் சொல்கிறது. और उसके बारे में शास्त्र में लिखा है, பிசாசினால் கொடிய வேதனை படுகிறார். मेरी बेटी अशुद्ध आत्मा से बहुत दर्द सह रही है। சின்ன பிள்ளை இல்லாம சாத்தான் பிடிப்பான் அப்படி நினைக்க கூடாது. अरे छोटे बच्चों को भी क्या दुष्ट आत्मा पकड़ता है करके नहीं सोचना है। அதுக்குள்ள எப்படி பிசாசு வரும்? एक छोटे बच्चे हैं लेकिन उसके अंदर कैसा दुष्ट आत्मा हो सकता है? எல்லாம் கவலைப்பட கிடையாது. वो शैतान को वो सभी नहीं, சின்னவன் யாரா இருந்தாலும் சரி, बड़ा हो या छोटा हो, कोई भी हो, விரும்பினால் உள்ள வந்துருவான். अगर वो चाहता है तो अंदर आ जाता है। பாருங்க, இந்த சின்ன பிள்ளையுடைய அவருடைய शरीरத்திலே பிசாசு இறங்கி அவ்வளவு வேதனை பண்ணினான். देखिए, ये छोटी बेटी के शरीर में अशुद्ध आत्मा उतरकर इतना दर्द दे रहा था उसे। உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்கிறது என்பதை கவனிக்கணும். आपके बच्चों के अंदर क्या आत्मा क्रिया कर रहा है करके ध्यान देना है। பிசாசுடைய கிரியைகள் எப்படி இருக்கும்? शैतान का क्रिया कैसा होता है? பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டாங்க, परमेश्वर के बच्चे सुनते नहीं हैं பிடிவாதம் பிடிப்பாங்க, और बच्चे बहुत गंभीर होते हैं। கெட்ட வார்த்தைகள் வரும், बच्चों के मुंह से गलत शब्द आता है, மற்றவர்களை அடிப்பார்கள், दूसरों को मारते हैं, சண்டையிடுவாங்க. வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஏதாவது சண்டை போட்டு இருக்கு, வீட்டுல வந்து பிரச்சனை பண்றதுக்கு கூட்டங்கள் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி என்ன அடிச்சுட்டான், என் பிள்ளைய அடிச்சுட்டான் அப்படின்னு. और हमेशा ये डांटते रहते हैं, झगड़ा करते हैं कि मेरे बेटे को मार लिया, मेरे बच्चों को मार लिया करके। இதெல்லாம் பிசாசுடைய செய்கை, பிசாசுடைய கிரியைகள். क्यों? ये सभी शैतान का एक क्रिया है। தமிழ்நாட்டுல ஒரு டீச்சர், கிளாஸ் டீச்சர், 8வது வகுப்பு பையன் படிக்கிறான். 8வது வகுப்பு படிக்கிற அந்த டீச்சரை வீட்டுல இருந்து கத்தியை கொண்டு வந்து குத்தி கொண்டே விட்டான் கிளாஸ். और एक 8वीं कक्षा में पढ़ने वाला एक लड़का जो है अपने एक शिक्षक को जाके चाकू लेकर उसने मार डाला। எப்படி யோசிச்சு பாருங்க, என்ன பயங்கரமான நிலைமை. और सुनकर देखिए कितना, एक सोचकर देखिए कितना भयानक संभव है। அந்த பிள்ளைகளுக்குள்ள பிசாசுடைய கிரியைகள், क्योंकि उनके अंदर जो शैतान का वो क्रिया चल रहा है। மார்க் 9 அதிகாரம் मरकुस 9वां अध्याय 21 வசனத்திலே
9वां अध्याय 21 वचन में ஆண்டவர் கேட்கிறார் தகப்பனிடத்திலே, இது எப்போ உனக்கு வந்தது? पिता पूछता है उस बच्चे के पास कि ये दशा இது कब சிறு आया வயது है? முதல் கொண்டு வந்தது. तब वो कहता है कि मैं जब छोटा उम्र से तभी से। யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பயங்கரமான நிலைமை. तब आप सोच के देखिए சின்ன कितना வயதிலே भयानक। அந்த பிசாசு அவனுக்குள்ளா இறங்கி एक கிரியை छोटी उम्र से ही उसके अंदर वो शैतान क्रिया कर रहा था। ஆகையால் நம்முடைய பிள்ளைகள் தொடப்படணும். इसलिए हमारे बच्चे छूना है। நம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் இயேசுவின் பாதத்தில் வரணும். आपके बच्चों के लिए आप यीशु के पांव के पर நம்முடைய गिरना है। பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்கணும். आपके बच्चों के लिए आप रोकर என் आंसू பிள்ளைகள் बहाकर रोना ரட்சிக்கப்படணும் है। என்று ஆண்டவருடைய பாதத்திலே விழணும். मेरे बच्चों को आप उद्धार कीजिए करके परमेश्वर के पांव पर गिरना है। தேவன் உங்களுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். तब परमेश्वर आपके आवाज सुनकर परमेश्वर आपको एक अद्भुत லூக்கா कार्य 8 करेंगे। அதிகாரம் 35 வசனத்திலே और लूका 8:35 में हम पढ़ते हैं, பிசாசு விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டார்கள். और यीशु के पांव के पास कपड़े पहने और सचेत बैठे हुए पाकर वो डर गए। பிசாசு போகும்போது எவ்வளவு பெரிய மாற்றம். जब दुष्ट आत्मा चला जाता है तो कितना बड़ा बदलाव आ जाता है। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கையில அப்படி இருக்கணும். हमारे परमेश्वर के बच्चों के जीवन में भी ऐसा होना है। अपने बच्चों के लिए आप प्रार्थना करना है। இந்த காலையில ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்கிறேன். इस सुबह के समय पर परमेश्वर का वचन को मैं समाप्त करता हूँ। 3 காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட இந்த காலையில நான் பேசுறேன். 3 कार्यों के बारे में इस सुबह के समय पर आपसे बात किया। ஒன்று, அவருடைய பாதத்திலே ஸ்தோத்திரம் வசனங்களை கேட்க ஆவல் ஆசை இருக்கும். और पहली बात, उनके पांव के पास बैठकर उनके वचन सुनने के लिए एक चाहत होना है। உங்களுக்குள்ளாய் ஒரு உணர்வு இருக்கணும். दूसरी बात, वो वचन सुनने पर एक एहसास होना உங்களுடைய है। பிள்ளைகளை இயேசுவின் பாதத்தில் வைத்து அவர்களுக்காக ஜெபிக்கணும். तीसरी அவர்களுக்காய் இயேசுவிடத்தில் மன்றாடணும். तीसरी बात, अपने बच्चों के यीशु के पांव के पास गिरकर उन्हें रोकर और उनके लिए प्रार्थना करना है। முழு குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ளாய் கடந்து வரும். और आपके पूरा परिवार मसीह में आना है। ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். परमेश्वर के सम्मुख की ओर हम देखकर प्रार्थना करेंगे। அந்த வாஞ்சை எனக்கு தாங்க. प्रभु, वो चाहत मुझे दीजिएगा, உணர்வை எனக்கு தாங்க. मुझे वो एहसास दीजिएगा। என் பிள்ளைகளுக்காய் பாரம் எடுத்து பொறுப்படுத்தி ஜெபிக்க கிருபை தாங்க. मेरे बच्चों के लिए मैं बोझ उठाकर प्रार्थना करने के लिए अनुग्रह दीजिएगा। பாதத்திலே ஆண்டவரே நான் காத்திருப்பேன். मैं आपके पांव तले मैं इंतजार करूंगा। கரத்தில் எடுத்து ஆண்டவரே முழங்கால் படியிட்டு உம்மை நோக்கி ஆண்டவரே வாசிப்பேன், ஜெபிப்பேன். शास्त्र को हाथों में लेकर घुटने टिकाकर मैं पढ़ूंगा, प्रार्थना करूंगा। ஒரு நல்ல உணர்வை தாங்க. वचन को सुनने वाले मेरे अंदर एक अच्छा एहसास देना। என் பிள்ளைகள் என் குடும்பத்தார் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. उद्धार नहीं पाए मेरे घराने उद्धार पाने के लिए आप सहायता कीजिए। ஜெபிப்போம். हम प्रार्थना करेंगे। பரலோகத்தின் நல்ல பிதாவே, हमारे स्वर्गीय अच्छे पिता, இந்த நல்ல நேரத்துக்காய் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன். इस अच्छे समय के लिए आपको धन्यवाद देकर स्तुति करता हूँ। வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். सुनने हुए वचनों के लिए धन्यवाद। கேட்ட உம்முடைய பிள்ளைகளோடு ஆவியானவர் இடைப்படுங்க. सुनने वाले आपके बच्चों के साथ आत्मा जी आप बात உம்முடைய कीजिए। பாதத்திலே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்ட மரியாதை போல கர்த்தரை மாற்றுங்க. आपके पांव के पास बैठकर आपके सम्मुख में बैठी वचन सुनने वाली मरियम के जैसे हमें மரியாதை बनाइएगा। போல ஒரு உணர்வு எங்களுக்குள் உருவாகும். मगदले मरियम के जैसा एक एहसास हमारे अंदर होना है। அந்த செரபேனிக்கா ஸ்திரீ தன்னுடைய பிள்ளைக்காக உம்முடைய பாதத்தில் விழுந்து அழுது அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டது போல எங்களுடைய பிள்ளைகளுக்காய் எங்களுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காய் உம்முடைய பாதத்தில் விழுந்து நாங்கள் आशीर्वादத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. उस सेरेबेनिका स्त्री जो है उसके बेटी के लिए वो पांव के पास यीशु के पांव के पास गिरकर प्रार्थना करती है, उसी तरह हम भी प्रार्थना करके परमेश्वर बच्चों का चंगाई हमें उद्धार पाना है। கேட்ட பிள்ளைகளோடு ஆவியானவர் இடைப்படுங்க. इस वचनों को सुनने वाले आत्मा जी उनके साथ आप बात कीजिएगा। महिमा गणम तुझी उमके से सारे महिमा आदर स्तुति आप ही को देते हैं। यीशु क्रिस्तुविन நல்ல நாமத்தில்
यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता, ஆமென். आमीन। எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். आप सभी को यीशु मसीह के नाम से बधाई மறுபடியும் देते हैं। நாம ஞாயிற்றுக்கிழமை நாம் சந்திப்போம். दोबारा रविवार के दिन हम मिलेंगे। எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. हमारे लिए प्रार्थना कीजिए। கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सभी को आशीर्वाद करेंगे। ஆமென். हाँ, आमीन।